நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவை கட்டுப்படுத்த குறைந்த செலவில் அமைக்கப்பட்டு வரும் மண் ஆணி திட்டத்திற்கு மலை மாவட்ட மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மண் ஆணி திட்டம் என்றால் என்ன, அது எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளின் மனதை கவர்ந்த நீலகிரி மாவட்டத்தில் பருவமழை காலங்களில் மண் சரிவு மற்றும் நிலச்சரிவு போன்ற பேரிடர்கள் ஏற்படுவது தொடர்கதையாக உள்ளது. குறிப்பாக 284 இடங்கள் நிலச்சரிவு பாதிப்புள்ள இடங்களாக கண்டறியப்பட்டு மழைக்காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. மண் சரிவை தடுத்து மலைப்பாதைகளை பாதுகாக்கும் விதமாக புதிய தொழில்நுட்பத்தினால் ஆன மண் ஆணி மற்றும் ஹைட்ரோ சீடிங் திட்டத்தை சோதனை முறையில் கோடப்பமந்து பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை செயற்படுத்தியது. சாயில் நேலிங் முடிச்சுட்டு கிரவுட்டிங், ப்ரெஷர் கிரவுட்டிங் பண்ணுவோம். அது முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிவேஷன் கவர் பண்ணுறதுக்காக, எலிவேஷன் எரோடாகாமல் இருக்கிறதுக்காக ஹைட்ரோ சீடிங் பண்ணுவோம். ஹைட்ரோ சீடிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5-6 டைப்பான சீட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து யூஸ் பண்ணுறது வந்தீங்கன்னா பர்முடாஸ் வேரியண்ட் 2 யூஸ் பண்ணுறோம், அண்டு ரைகிராஸ் வேரியண்ட் 2 சீட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் இந்தியன் வேரியண்ட் சீட் 2 யூஸ் பண்ணுறோம், நேச்சர் சீரியஸ் அந்த மாதிரி சீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் சீடிங் வந்து ஒரு கப்புள் ஆஃப் டேஸில் வந்து ஜெர்மினேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஜெர்மினேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே மேட் போட்டு விட்ருவோம். 3 டைமென்ஷனல் மேட்டு, மேக்மேட் ஹெச்எஸ்னுவாங்க. அது மேட் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே பிளேட்டு போட்டு நட்டெல்லாம் போட்டு டைட் பண்ணிடுவோம். டைட் பண்ணிட்டு அங்கங்கே யூபின் போட்டு மேக்ஸிமம் சர்ஃபேஸில் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டோம்னா ஒரு 1 மந்த் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஒரு நல்ல க்ரீனரி கவரேஜ் ஆயிரும். ஸோ இது வந்து ஜென்ரலாக ரிட்டர்னிங் வாலோட காஸ்ட் வைஸும் கம்மியாகவும் இருக்குது, ப்ளஸ் எஃபெக்டிவாகவும் இருக்குது. ஆல்ரெடி பண்ண 3 லொக்கேஷனில் எந்த ஒரு பிரச்சனையும் வரல. சோதனை முறையில் அமைக்கப்பட்ட மண் ஆணி முறை வெற்றிகரமாக அமைந்ததை அடுத்து தற்போது நீலகிரி மாவட்டத்தில் முக்கிய மலைப்பாதைகளில் மண் சரிவு ஏற்பட அதிக வாய்ப்புள்ள இடங்களில் மண் ஆணி மற்றும் ஹைட்ரோ சீடிங் தொழில்நுட்ப முறை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ப்ளஸ் ஹைவே டிபார்ட்மெண்ட் சேர்ந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, மண்ணை இயற்கை வளத்தை பாதிக்காமல் இருக்கிறதுக்கோசரம் இந்த ஹைட்ரோ சீடிங் முறையை கொண்டு வந்திருக்கேன். சீட்ஸ் போட்டிருக்கோம். இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகிறதுக்கு 2 or 3 days ஆகும். இது அதனால் என்ன பார்த்தீங்கன்னா இயற்கை வளம் பாதிக்காமல் இருக்கிறதுக்கோசரம் மேலே மேட்டை போட்டுரும். அப்படிங்கும்போது நம்ம வாட்டரிங் பண்ணும்போது அப்படி பார்த்தீங்கன்னா மேலே இருக்க வந்து கிராஸ் ஃபுல்லாக வந்துடும். ரெயின் சீசனில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க கிராஸ் எல்லாமே கீழே வராமல் இருக்கிறதுக்கோசரம் நம்ம தடுக்கிறதுக்கு இது பண்ணிகிட்ருக்கோம். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரெவிட்மெண்ட் போட்டதோட இது வந்து ஈகோ ஃப்ரெண்டாக தான் இருக்குது. மண்ணின் தன்மைக்கேற்ப அதன் மேற்பரப்பு சரி செய்யப்படுகிறது. அதன் பின்னர் சுமார் 4 மீட்டர் ஆழத்திற்கு பக்கவாட்டில் துளைகள் அமைக்கப்பட்டு அதற்குள் சிமெண்ட் கலவை அதிக அழுத்தத்தில் செலுத்தப்பட்டு பின்னர் ராட்சத இரும்பு ஆணிகள் செலுத்தப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து அந்த பக்கவாட்டு சுவர் பகுதியில் 6 வகையான புல் விதைகள் அவற்றிற்கான ஊட்டச்சத்து நீருடன் தெளிக்கப்படுகிறது. தூவப்படும் புல் விதைகள் 3 நாட்களிலேயே முளைத்து புற்களாக வளரும்போது கனமழை பெய்தாலும் அந்த இடத்தில் மண் சரிவோ நிலச்சரிவோ ஏற்படுவது தடுக்கப்படுகிறது. குறுகிய காலத்தில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் இந்த மண் ஆணி தொழில்நுட்ப முறைக்கு மலை கிராம மக்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். வந்து புதுசாக ஸ்கீமை வந்து இந்த இதில் வச்சு போட்டோன்னா நல்லா கட்டட தாங்கு இனிமேல் வந்து மண் சரிவு ஆகாமல் பாதுகாக்கிறது இந்த சிஸ்டம் இப்போத்த மாடல் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வந்து மண் அரிப்பு ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்கீம். இது எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம பொதுமக்கள் அதை பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே மிகவும் ஆபத்தான மலைப்பாதை என்று அழைக்கப்படும் கல்லட்டி மலைப்பாதையில் வாகன விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் தடுக்கும் விதமாக ரப்பர் உருளைகளான தடுப்புகளை நெடுஞ்சாலைத்துறை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது. தற்போது மண் ஆணை திட்டத்தையும் நீலகிரி மட்டுமின்றி கொடைக்கானல், ஏற்காடு உள்ளிட்ட அனைத்து மலை பிரதேசங்களிலும் செயல்படுத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவது அனைவரிடமும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. சன் செய்திகளுக்காக உதகையிலிருந்து சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.